ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ayalnaatusamayal. வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு சாப்பிடணும் போலயே இருக்கும். உங்களுக்காகவே ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸ்ட்ராபெரி சார்பத். ஐஸ்கிரீம் மேக்கரே இல்லாமல் எப்படி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரி 2 கப்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரோசனாக யூஸ் பண்ணும்போது நல்லா க்ரீமியாக வரும். சர்க்கரை 1 கப் நான் எடுத்திருக்கேன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், சுகர் சிரப். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு சர்க்கரையை வச்சு ஒரு சிரப் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுதான் இப்போ பண்ணிக்க போகிறேன். பாட்டில் ஒரு 3 கப் தண்ணி நான் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் 1 கப் சர்க்கரை நம்ம எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் போடுறேன். இதுக்கு நான் கிரானுலேட்டட் சுகர், அதாவது பொடியாக இருக்கிற சர்க்கரை நான் எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கும். இல்லை நீங்கள் ரெகுலர் சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக தண்ணியில் கரையும். அதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நல்லா கலந்துக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா தண்ணியில் நல்லா கரைஞ்சி இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம பாயில் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது தண்ணி. இப்போ இந்த குவான்டிட்டி ஹாஃபாகவும் ரெடியூஸ் ஆகணும். நான் 3 கப் தண்ணி எடுத்திருந்தேன் இல்லையா, இப்போ 1.5 கப்புக்கு சிரப் ரெடியாக இருக்குது. இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணி வச்சிடணும் அடுப்பை. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும். இப்போ நான் ஸ்ட்ராபெரியை பிளெண்டரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இது ஃப்ரோசனாக இருக்கிறதுனால ஒரே இதாக அரைக்க முடியாது. நல்ல பேட்சாக பிரிச்சுருக்கேன். இந்த பேட்சுக்கு 1/4 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். இப்போ ஆற வச்சு இந்த சுகர் சிரப்பையும் அதில் ஹாஃப் தான் ஊற்றுறேன். இன்னொரு ஹாஃபை அடுத்த பேட்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிக்கணும். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ 2 கப்பையும் நான் அரைச்சிட்டேன். இவ்வளோ குவான்டிட்டி எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இதை விட பெருசாக இருந்தாலும் அதுவும் இன்னும் பெட்டர் தான். இப்போ இந்த அரைச்ச இந்த ஸ்ட்ராபெரி பியூரியை இந்த கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு இந்த மாதிரி 2 டப்பா வந்திருக்கு. இதை நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். நல்லா செட் ஆகிற வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணணும். நல்லா இது ஓவர் நைட்டில் நான் ஃப்ரீஸ் பண்ண வச்சேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா ஃப்ரீஸாக இருக்குது. நல்லா திக்காக கெட்டியாக இருக்குது. இப்போ இதை நம்ம திருப்பியும் பிளெண்டரில் போட்டு அரைக்கணும். ஒரே தான் அரைக்க முடியலன்னா தனித்தனியாக பேட்சாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு சில டைம் ஸ்ட்ராபெரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் லெமன் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை உப்பும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் பேலன்ஸ்ட் ஆயிரும். உப்பு ஆட் பண்ணுறதுனால உப்பு கறிக்கும்னு நினைக்காதீங்க, அது ஆஃப்செட் ஆயிரும். நல்லா இது திருப்பியும் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு. இது செகண்ட் டைம் அரைச்சதுனால நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லாததுனால நம்ம ரிப்பீட்டடாக ஃப்ரீஸ் பண்ணி அரைக்கணும். ஐஸ்கிரீம் மேக்கர் இருந்ததுன்னா இன்னும் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ அரைச்சதை திருப்பியும் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். மறுபடியும் இது ஃப்ரீஸ் பண்ணணும். செட் ஆகிற வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் 3 ஹார்ஸ் கழித்து நான் எடுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக செட் ஆகிருக்கு. இப்போ இந்த நல்லா இந்த மாதிரி குத்தி விடணும், விப் பண்ணணும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்னா, இந்த மாதிரி பண்ணும்போது ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் நல்லா அந்த செட் ஆகிற ஸ்டேஜ்லேயே இருக்கும். அப்படியே நீங்கள் இதை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக மேலே ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகி அப்படியே கட்டியாக ஆயிரும். அந்த கன்சிஸ்டன்சி சரியாக வராது. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 2 மினிட்ஸ் பண்ணுங்கள். இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஃப்ரிட்ஜ்லேயும் கூட இதை எடுத்து வச்சிடலாம் செட் பண்ணுறதுக்கு. இல்லை இன்னும் ஒரு வாட்டி அரைச்சா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அரைச்சிக்கலாம். நான் இன்னும் ஒரு வாட்டி அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தாக எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் சார்பத்தும் எடுக்கும்போது ஐஸ்கிரீம் மாதிரியே ஸ்மூத்தாக வரும். இன்னும் ஒரு வாட்டி நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். நான் 3rd டைம் அரைச்சது பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு, ஸ்மூத்தாக இருக்குது. இதை திருப்பி நம்ம கண்டெய்னரில் போட்டு மாற்றி வச்சுக்கணும். மறுபடியும் இது நம்ம செட் ஆகிற வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணணும். இது 3rd டைம் இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறோம். நான் 3 ஹார்ஸ் கழித்து எடுத்து பார்க்குறேன். நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. இந்த ஃப்ரீசிங் ஹேர் உங்கள் ஃப்ரிட்ஜோட கண்டிஷன்ஸ் பொறுத்து மாறும். ஐஸ்கிரீம் ஸ்கூப்பால் இப்போ நான் எடுத்து பார்க்குறேன். சூப்பராக அழகாக உருண்டையாக வந்திருக்கு ஐஸ்கிரீம் மாதிரியே.
அவ்வளோதான், சூப்பரான சில்லுன்னு ஒரு ஸ்ட்ராபெரி சார்பத் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அயல்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அயல்நாட்டு சமையலில் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வாதி.